இப்போ உங்களுக்கு வந்து சளி அதிகமாக இருந்தாலோ, இல்லை வந்து இருமல் டெய்லிக்கும் அதிகமாக நைட் நேரத்தில் தூங்க முடியாமல் இருமல் அதிகமாக இருந்தாலோ, இல்லை வந்து ஃபீவர் அதிகமாக இருந்தாலோ நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? இது என்னடா கேள்வி? எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம்தான். ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், இல்லைனா பக்கத்தில் இருக்கிற மெடிக்கலுக்கு போவோம், இல்லைனா வந்து அந்த ஊர்லேயே ஏதாச்சும் வந்து மெடிக்கலுக்கான கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு முகாமுக்கு போவோம், இல்லை வந்து இலவசமாக அதாவது கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய மெடிக்கலுக்கு வந்து போயிட்டு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்போம். அங்கே போன உடனே வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க, இல்லைனா வந்து டேப்லெட் கொடுப்பாங்க, இல்லைனா வந்து இருமலுக்கு சிறப்பு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நார்மல் ஆகிடும். அப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அந்த இருமலோ சளியோ இல்லை ஜுரமோ வந்து நார்மல் ஆகிடும். பட் ஒரு இருமலுக்கான ஒரு சிறப்பை குடிச்சு யாராச்சும் இறந்து போயிருக்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. அதுவுமே வந்து நம்ம நாட்டில் இந்தியாவில் நடந்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. அப்படி சிறப்பு குடிச்சு எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 குழந்தைங்க வந்து இறந்து போயிருக்குங்க. அந்த குழந்தைங்களுக்கு சிறப்பு கொடுத்த அந்த டாக்டருக்குமே வந்து மயக்கம் வந்துருக்கு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸுக்கு டிரைவருக்குமே வந்து அந்த சிறப்பை குடிச்சு அவருமே வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. ஸோ அப்படி என்னதான் நடந்துச்சு? அந்த சிறப்புக்குள்ள என்ன இருக்கு? இது எந்த இடத்துல நடந்துச்சு? இல்லை இந்த 2 குழந்தைங்களுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் டிசீஸ் இருக்கா? எதனால வந்து அந்த டாக்டரே வந்து மயக்கம் போட்டு விழுந்தாரு? அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? அப்படிங்கிற ஒட்டுமொத்த கேள்விக்கான பதிலையும் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும்.